ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிச்சிடிஆர்பி. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா 10th தமிழ் புக்கில் நீங்கள் எழுத்து சொல் இலக்கண பகுதி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எழுத்துனா என்ன அப்படின்னா எழுத்து 2 வகைப்படும். ஒன்று முதலெழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. நம்ம வந்து கிளியராக ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரோம். இது ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்லை. ஷார்ட் ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? எழுத்து 2 வகைப்படும். இது மாதிரி கூட கேட்கலாம். எழுத்து எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். ஒன்று முதலெழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. ஓகேவா? முதலெழுத்தில் என்னென்ன வரும் அப்படின்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. ஓகேவா? மொத்தம் இது 2 கூட்டினா 30 வருது. இது 30 தான் முதல் எழுத்துக்கள். முதல் எழுத்து என்னென்ன வரும்? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தது தான் முதல் எழுத்து. சரி, முதல் எழுத்து பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவதாய் இலக்கணம். மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும். சரிங்களா? ஓகே, சார்பெழுத்து முதல் எழுத்து பார்த்தாச்சு. இப்போ சார்பெழுத்து பார்க்குறோம். சார்பெழுத்து 10 வகைப்படும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சார்பெழுத்து 10 வகைப்படும். என்னென்னா உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் ஆகிய 10 தான் சார்பெழுத்து. இது நம்ம எல்லாத்துக்குமே சின்ன வயசுலேருந்து படிச்சுட்ருக்கோம். நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அதில் உயிரிழப்படையும் ஒற்றளப்படை இது 2 பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. அளபடைன்னு சைடில் வருது. அந்த அளபடைனா என்ன? அலைபடைனாலும் அளபெடுத்தல்னாலும் ஒன்று தான். அளபெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒழித்தல், நீளமாக ஒழிக்குது ஒரு விஷயத்த நீண்டு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அளபெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒழித்தல். அளபடைனா நீண்டு ஒழித்தல் அப்படின்னு சொல்கிறோம். பேச்சு வழக்கில் சொற்களை நீட்டி ஒழித்து, இப்போ நார்மலாக பேசும்போது நீட்டி ஒழித்து ஒரு நீட்டமாக பேசுவோம்லே, அதை தான். அவ்வாறு பேசும்போது அந்த உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் அளவெடுக்கிறது. சரி, இப்போ பாருங்கள், கேஷுவலாக நம்ம கூப்பிடும்போது அம்மா அம்மா அம்மான்னு கூப்பிடுவோம். அப்போ ஆங்கிறது நீண்டு ஒழித்தது. இப்போ தம்பி அப்படின்னு சொல்லும்போது ஈங்கிறது நீண்டு ஒழிக்குது. இந்த மாதிரி இருக்கிறது அளபெடுத்து வர்றது நீண்டு ஒழிக்கிறது தான் அளபெடைன்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி, உயிரிழப்படைங்கும் போது இது ஜஸ்ட் நம்ம நார்மலாகவே பார்க்கணும். இந்த உயிரிழப்படைன்னா என்ன அப்படி இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு போகக்கூடாது. ஜஸ்ட் இதை பிரித்து பாருங்கள். உயிர் கூட்டல் அளபடை, உயிரிழப்படை. அப்போ உயிரெழுத்து அளபெடுத்துவது, உயிரெழுத்து நீண்டு ஒழிப்பது. அதை தான் நம்ம உயிரிழப்படைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும். இந்த இது எங்கே வருது? மொழிக்கு முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், இறுதியிலையும் வரும். அந்த நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள். நெட்டெழுத்துக்கள்னால் என்னன்னு முதல்ல பார்க்கணும். நெட்டெழுத்துக்கள்னா உயிர் நெட்டெழுத்துக்கள். வெறும் நெட்டெழுத்துக்களில் உயிர் நெட்டெழுத்துக்கள். பாருங்க, உயிரெழுத்தோட நெடில்ல இருக்கும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ உயிரெழுத்தோட நெடில்ல மொத்தம் எத்தனை? உயிரெழுத்துல நெடில் எழுத்துக்கள் 7 இருக்குது. அதே உயிரெழுத்தில் குறில் எழுத்து 5 இருக்குது. ஓகேவா? நெடில் எழுத்து என்னென்னா ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இதெல்லாமே நெடில் எழுத்து. அதோட குறில் எழுத்து தான் அ, இ, உ, ஏ, ஔ. ஓ. இந்த 5மே உயிர் குறில் எழுத்துக்கள் எத்தனைனா 5. உயிரெழுத்தில் நெடில் எழுத்து 7. இது ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செய்யுள்ள மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் இடையிலும் எந்த இடத்துலையா இருந்தாலும் இந்த உயிர் நெட்டெழுத்துக்கள் 7ல் ஏதோ ஒன்று அதோட அளவில் நீண்டு ஒழிக்கும்போது அந்த நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்தும் பின்னாலேயே வரும். ஓகேவா? இந்த செய்யுள்ள முதல்ல இறுதியில் நடுவில் எந்த இதுலேயே இருந்தாலும் இந்த நெட்டெழுத்து நீண்டு ஒழிக்கும் போது அதோட குறில் எழுத்தும் சேர்ந்து வருதுங்கிறாங்க. அதை தான் அளபடை. அந்த அளபடையில் உயிரிழப்படை, உயிரெழுத்துக்கள் வர்றது உயிரெழுப்படை சொல்கிறோம். ஓகேங்களா? புரிஞ்சிச்சா? உயிரிழப்படையெல்லாம் ஒன்றும் இல்லை. உயிரெழுத்துக்கள் நீண்டு ஒழிக்குது. அப்படி நீண்டு ஒழிக்கும் போது அந்த உயிரெழுத்தோட நெடில் எழுத்தை ஒட்டி ஒரு குறில் எழுத்து வரும். அவ்வளோ. இதோட ஒட்டி குறில் வரும். அவ்வளோதான். சரி, இந்த உயிரிழப்படை 3 வகைப்படும். நம்ம உயிர் 3ஆக பிரிக்கிறோம். உயிரை 3ஆக சொல்லலாம். அப்போ உயிரில் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உயிரிழப்படை 3 வகைப்படும். ஒன்று செய்யுளிசை அளபடை, இன்னொன்று இன்னிசை அளபடை, அடுத்தது சொல்லிசை அளபடை. ஓகே, செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை. ஃபஸ்ட்டு செய்யுளிசை. செய்யுளிசைனா செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு. செய்யுள் நிறைவாயிடுச்சு. அதுதான் செய்யுள்னா நிறைவு. இந்த மாதிரி கொடுத்து இது இதுன்னு கேட்டாங்கன்னா நிறைவாயிடுச்சு. செய்யுள் நிறைவாயிடுச்சு. அப்போ செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை தான் செய்யுளிசை அளபடைன்னு சொல்கிறோம். இதை இசை நிறை அளபடை, இதுவும் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. இசை நிறை அளபடை என எதை சொல்கிறோம் அப்படின்னா செய்யுள் இசைப்படி. செய்யுள் நிறைவு. இங்கே பாருங்கள், நிறைவு. செய்யுள் நிறைவு பெற்றுச்சு. இந்த செய்யுளாக முடிச்சிட்டோம். அப்போ அதை தான் இசை நிறை அளபடை. ஒரு செய்யுளாக முடிச்சுட்டோம், படித்து முடிச்சிட்டோம், அதை தான் நிறைவாயிடுச்சு. அந்த செய்யுளிசை அளபடை. ஓகேங்களா? பாருங்க, ஜஸ்ட் நம்ம இப்போ முன்ன பார்த்தோம் இல்லையா? ஒரு நெடில் எழுத்து வரும்போது அதோட தொடர்ந்து குறில் எழுத்து வரும். ஓகேவா? ஓதல் வேண்டும். செய்யுள்ள முதல்ல, இடையில, இறுதியில் எங்கே வேணாலும் வரதான் இந்த செய்யுளிசை அளபடை. இது ஈஸியாக ஒரு கான்செப்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா அதை நான் கடைசியாக இப்போ இது முடித்தோடனே உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஓதல், உரார், நல்ல படா அப்படின்னு இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த குறிலும் நெடிலும் சேர்ந்து வரும்போது அது ஒரு 2-3 எழுத்துக்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? 3,
1 3 4 5 அந்த எழுத்துக்குள்ளே மட்டும்தான் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா அது செய்யுளிசை அளபடை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், இதில் வந்து 1 2 3, இது பார்த்திங்கன்னா இந்த இதுக்குள்ளே 1 2 3 4, 1 2 3 4 5, இந்த 5 2 3 4 5 இந்த 5 எழுத்துக்குள்ளே வரது வந்து நம்ம செய்யுளிசை அளபடைன்னு சொல்லுவோம். இன்னிசை அளபடைனா என்ன பார்த்திங்கன்னா இது ஈஸியாகவே பார்த்துக்கலாம். செய்யுளில் ஓசை குறையாத இடத்தில் இனிய ஓசைக்கான குரில் நெடில் எழுது. எல்லாத்துலேயுமே அளபடைனாவே குரில் நெடில் அளபெடுத்து வருது, நீண்டு ஒலிப்பது. அதாவது செய்யுளிசை அளபடை இன்னிசை அளபடை இனிய ஓசையோடு வருது. அப்போ இன்னிசை அளபடைனா கெடுப்பதும் அப்படின்னு வரும். ஓகேவா, கெடுப்பதும் எடுப்பதும் சின்ன வயசுலேருந்து படிச்சுட்ருக்கோம். கெடுப்பதும் எடுப்பதும்னாவே இன்னிசை அளபடை. இன்னிசை அப்படின்னா தும் தும் அப்படின்னு பாருங்க, தும் 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 தும்னு அப்படின்னு இன்னிசையாக இருக்குது. அதை தான் வந்து இன்னிசை அளபடைன்னு சொல்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இதான் எக்ஸாம்பிள். சொல்லிசை அளபடைன்னா என்ன, செய்யுளில் ஒரு சொல் எச்ச சொல்லாக திரிந்து சொல்னு ஒரு செய்யுளில் ஒரு சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. ஓகேவா, செய்யுளில் ஒரு சொல் எச்ச சொல்லாக அளபெடு சொல் அப்படின்னு வருது, அதுதான் சொல்லிசை அளபடை. இப்போ பார்த்தீங்கன்னா வரநசையி, உரநசையி, வரநசையி, சையின்னு வந்துச்சு அப்படின்னா நசைனா என்னென்னா விருப்பம், விரும்பி அப்படிங்கிற பொருள் தருது. ஓகேவா, நசை அப்படிங்கிறது வந்து அளபெடுக்குது. ஓகேவா, இது பெயர்ச்சொல் வினைச்சொல் எச்சமாகவும் மாறியது. ஓகேவா, இப்போ வந்து சொல்லிசை அளபடைக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா செய்யின்னு வரும். இதுக்கு எப்படி நீங்கள் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறீங்கன்னா சொல்லிசை அளபடை அப்படின்னா சொல்லாத சொல்லி மட்டும் காமிக்காத அது செய்கையில் காமி செய்கை இந்த மாதிரி எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு க்ளூ. சொல்லாத செய்கை எப்படி வேணாலும் நீங்கள் 2 வச்சுக்கலாம். இப்போ செய்யுளிசை அளபடை அப்படின்னா என்னென்னா ஒரு 2 3 இதில் வந்து ஒரு 4 5 வேர்டுக்குள்ளே தான் வரும். ஓதல் உரார் நல்ல படா, இதை ஞாபகம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இன்னிசை அளபடைனா இனிமையான ஓசைகளை உடையது. இது வந்து இசை எப்படி இருக்கும், தும் தும் சத்தம் கேட்குமா, அப்போ கெடுப்பதும் எடுப்பதும் அந்த மாதிரி வரும். சொல்லிசை அளபடைனா சொல்லாத அப்போ செய்யின்னு வருது. ஓகேவா, அதான் சொல்லிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒற்றளபடை. நசைங்கிறது விருப்பம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒற்றளபடை அப்படின்னா பிரித்து பார்க்கணும். ஒற்று கூட்டல் அளபடை. ஒற்று அப்படின்னா புள்ளி வச்ச எழுத்துக்கள், அது வந்து அளபெடுத்து வருது, அதாவது நீண்டு ஒலிப்பது. அந்த புள்ளி வச்ச எழுத்துக்கள்னா 18 எழுத்துக்கள் இருக்குது. அதில் நமக்கு 10 எழுத்துக்கள் தான் இதில் வரும். ஓகேங்களா, ஒற்றளபடையில் 10 எழுத்துக்கள். அந்த எழுத்துக்கள் என்னென்னா எங்கெங்க நம்மன அது சொல்லுவோம் இல்லையா. இப்போ வந்து வல்லினம் மெல்லினம் நெல்லினம் கசரதவர வல்லினம் எங்கெங்க நம்மன மெல்லினம் எரள வரல இடையினம், இதில் வந்து மெல்லினம் மட்டும் வருது. மெல்லினத்தில் எங்கெங்க நம்மன, அப்புறம் கூட வயல் ஞாபகம். வயல் இழுத்து சொல்லும்போது வயல் இந்த இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த 10ம் அதோட அக்கு மொத்தம் 11. ஒற்றளபடையில் எத்தனை எழுத்துக்கள் வரும்னு கேட்பாங்க. 11 எழுத்துக்கள் வருது. 10 ஒற்றெழுத்தும் அதோட ஒரு வந்து அக்கு எழுத்தும் வருது. ஓகேங்களா, ஆயுத எழுத்தும் வருது. அப்போ இந்த ஆயுதமும் சேர்த்து இந்த 11 அளபெடுப்பு தான் ஒற்றளபடை. ஓகேவா, பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 2 இங்கு 2 அக்கு இதெல்லாம் சேர்ந்து வருது. இதுதான் ஒற்றளபடை. இது மட்டும்தான் அளபெடுத்து வரும், 2 தாட்டி அளபெடுத்து வருது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சொல் வந்து எத்தனை சொல் வந்து ஒரு பூ, அது ஒரு சொல். மலர்ந்தது, பூ மலர்ந்தது. மாடு புல் தின்றது, இது ஒரு சொல். ஒரு எழுத்து வந்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்தோ பொருள் தருவது தான் சொல்னு சொல்கிறோம். சொல் வந்து எப்படி வரும்னா 2 திணைகளையும், திணைனா இரு திணை என்னென்னா ஒன்று உயர்திணை இன்னொன்று அக்ரிணை. 5 பால்கள், பால்னா ஒன்றன் ஆண்பால் பெண்பால், ஒன்றன் பால் பலர்பால் பலவின்பால். ஓகேங்களா, மூவிதம் தன்மை முன்னிலை படைக்கை இந்த எல்லாத்தையும் குறிச்சிட்டு வரும். நம்ம வந்து உலக வழக்குலேயும் வரும், வெளிப்படையாகவும் இயல்பாகவும் குறிக்கிறது. ஓகேவா, மொழி வந்து 3 வகைப்படும். அந்த 3 வகை மொழி என்னென்னு சொல்கிறாங்க. ஓகேவா, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, இவ்வளோதான். இந்த 3 வகைப்படும். இது பாருங்கள், ஒரு மொழி ஒரு பொருளளவாம், தொடர்மொழி பழமொழி பொருளன பொது இருமையும் ஏற்பன, இந்த மாதிரி சொல்கிறது. ஓகேவா, ஒரே இதுலேயே தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி 3மே வந்துருச்சு. இதை வந்து நம்ம எதில் பார்க்கலாம்னா நன்னூலில் பார்க்கலாம். ஓகே தனிமொழினா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா. தனிமொழினா என்ன, தனிமொழி என்றால் என்ன அப்படின்னா ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது தனிமொழி. இப்போ பாருங்கள், சொல்னா கண் படி இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது. அப்போ கண் படி இதெல்லாம் வந்து பகாபதம்னா என்னென்னா பிரிக்க முடியாது. இங்கே எழுதிக்க பகாபதம்னா பிரிக்க முடியாது, பகுபதம்னா பிரிக்க முடிந்தது. ஓகேவா, கண்ணன் கண் கூட்டலன் கண்ணன் எது பிரிக்க முடியுதோ அது பகுபதம், எது பிரிக்க முடியாததோ அது பகாபதம். ஓகேவா, தொடர்மொழி அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து தனிமொழிக்கு ஒரு சொல் தனித்து நின்று பொருள் வரும். தொடர்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரும். 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் சேர்ந்து வந்து தொடர்பு வருது தான் தொடர்மொழி. இப்போ கண்ணன்கிறது ஒரு தனிமொழி, அதோட வந்தாங்க தலைமொழி, 2 சேர்ந்து கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள், இந்த மாதிரி வருது. பொதுமொழினா பொதுவாக ஒரு சொல் தனித்து நின்று பொருள், அதாவது பொதுமொழினா பொதுவாக ஒரு பொருள். இப்போ வந்து தனியாக ஒரு சொல் தனியாக நின்னால் அதுக்கு ஒரு பொருள், அதுவே இன்னொரு இதோட சேர்ந்து நின்னால் அது இன்னொரு பொருள் தருது, 2 பொருள் தரும். இந்த மாதிரி மாற்றி அதை தான் நம்ம சொல்கிறோம். ஓகேவா,
இதுதான் தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமையுது. தனிமொழியும் தொடர்மொழியும் நார்மலாக தனிமொழினா இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும். ஆனால் இது 2 இதை சேர்ந்து ஒரு 2 எழுத்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு பலகைன்னு கொடுத்துருக்கோம். பல கூட்டல் கை பலகை. பலனா நிறைய, கைனா கை, நம்மளோட மனுஷங்களோட கை. இப்போ 2க்கும் தனித்தனி பொருள் வருது. ஒன்றா சேர்ந்தால் பலகைன்னு ஒரு பலகையை மட்டும் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பொருள் கொடுக்கும்போது 2 வகையான பொருள் தரும். தனியாக பிரித்தோம்னா ஒரு பொருள் வரும், அதுவே ஒன்றா இருக்கும்போது வேறு ஒரு பொருள் வரும். அதுதான் இங்கே கூட எட்டுனா என்ன அப்படின்னா 8 என்ற எண்ணை குறிக்குது. வேங்கைனா வேங்கை அப்படிங்கிற மரத்தை குறிக்கும். இதுவே நம்ம பிரித்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, எல் கூட்டல் தூ அப்படின்னு எனவும் வேம் கூட்டல் கைன்னு பிரித்தோம்னா தொடர்மொழிகளாக பிரிஞ்சுது அப்படின்னா தனிமொழியாக இருக்கும்போது அது வேற மாதிரி இருக்கும். அதுவே ஒரு தொடர்மொழியாக நம்ம பிரிக்கும் போது அப்போ வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள். தொடர்மொழியாக பிரிஞ்சு நின்று. இப்போ எல் கூட்டல் தூணா எல்லை உன், தூணா உண்ணு அப்படின்றோம். எல்லை உன். வேம் கூட்டல் கைனா வேம்னா வேகின்ற கை அப்படின்னு சொல்லி வருது. தனியாக பார்க்கும்போது வேங்கைன்னு ஒரு விலங்கு குறிக்குது. ஆனால் சாரி இப்போ ஒன்றா தனியாக பிரித்து பார்க்கும்போது வேகின்ற கை, அப்படியே ஒன்றா சேர்த்தனோம்னா ஒரு வேங்கைங்கிற மரத்தை குறிக்குது. ஓகேங்களா? இரு பொருளுக்கும் பொதுவான அமைவதால் இது பொதுமொழியாக இருக்குது. தொழில் பெயர் அப்படின்னாவே தல் அல் அப்படிங்கிறது வரும். தொழில் பெயர்னா ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது தொழில் பெயர். அதாவது எண், இடம், காலம், பால் இது எல்லாத்தையும் குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழில் பெயர். ஒரு செயலை செய்கிறது அதுதான். ஈதல்னா கொடுத்தல், நடத்தல்னா நடந்து போகிறேன், அது ஒரு வேலை. ஓகேவா? விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் அப்படின்னா வினையடியுடன் விகுதி சேர்வதால் அது உருவாகும் தொழில் பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர். ஓகேவா? விகுதி பெற்ற தொழில் பெயர்னா விகுதினா கடைசியாக வர்றது. தல், அல், கை இந்த மாதிரி வர்றதெல்லாமே தொழில் பெயரை குறிக்குது. இப்போ பாருங்க, நடக்கிறது அப்படின்னா ஒரு வினையடி. வாழ்கிறேன், ஆள், நான் ஒரு வேலையை செய்கிறேன் அப்படின்னா தொழில் பெயரில் வரும். நடந்து போகிறேன், வாழ்க்கையை வாழ்கிறேன், ஆளல் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா தொழில் பெயர். ஓகேங்களா? ஒரே வினையடி பல விகுதிகளை குறிக்கும். ஓகேவா? ஏற்கும். நட என்பது வினையடி. நடை அப்படின்னா நடக்கிறேன், நடத்தல். எதிர்மறை பொருளில் வருவது அப்படின்னு சொன்னால் எதிர்மறை தொழில் பெயர். எதிர்மறை தொழில் பெயர்னா எதிர்மறையான பொருளில் வருது. ஒரு இதை நம்ம பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி இது நெகட்டிவாக சொல்கிறது. ஓகேவா? நடவாமை, நடக்காது, கொல்லாமை, இது இப்படி பண்ணாது அப்படின்னு எதிர்மறையாக சொல்கிறது. பாசிட்டிவாக இல்லாமல் நெகட்டிவ் மாதிரி சொல்கிறது. ஓகேங்களா? முதல்நிலை தொழில் பெயர். முதல்நிலை தொழில் பெயர்னா விகுதி பெறாமல் வினை பகுதியே தொழில் பெயராக வருது. முடிவு பெறாத வினை விகுதினா கடைசியாக வர்றது வேர்டு, அந்த மாதிரி இல்லாமல் முதல் நிலையே தொழில் பெயராக வருது. இப்போ என்னென்ன அப்படின்னா அந்த மாதிரி முதல்நிலை தொழில் பெயருக்கு இந்த மனப்பான்மை. தட்டு, உரை, அடி. தட்டுதல் நம்மளே ஞாபகம் வச்சுக்கணும். சொற்கள் தட்டுதல்னு சொல்லுவோம், உரைத்தல்னு சொல்லுவோம், அடித்தல்னு சொல்லுவோம் என்று பொருள்படும் போது முதல்நிலை தொழில் பெயராயிடுது. ஸ்டார்டிங்லேயே அதுவே வந்ததுன்னா அப்படி முதல் பெயர், முதல்நிலை தொழில் பெயர். அதே மாதிரி முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னா விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் தொழில் பெயர் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் ஆகும். முதல்நிலை திரிதல்னா இங்க பாருங்க, தொழில் பெயர் கெடுதல்னு சொல்றோம். முதல்நிலைனா கெடு, இங்க எப்படி சொன்னோமோ அதே மாதிரி கெடு. இது திரிந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட். மொத்த கொம்பு இருக்கிறது ரெட்ட கொம்பா சொல்றது கேடு. சுடுனா சூடு, அந்த மாதிரி ஒத்த கொம்பு ரெட்ட கொம்பா வருது. முதல்நிலை திரிந்த தொழில். வெறும் முதல்நிலை திரிந்த தொழில் தட்டுதல், உரைதல், அடித்தல் இப்படிங்கிற தல் போர்ஷன் வரும். அது நம்மளே எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிக்கணும். அதுவே திரிந்த தொழில் பெயர்னா கேடு, கேடுதல், சூடு அந்த மாதிரி திரிஞ்சு வரணும். இந்த ப்ரெஸ் இது ஒத்த கொம்பா இருந்துச்சுன்னா இரட்ட கொம்பா போடணும். சூனா சூ அப்படின்னு திரிஞ்சு வருது. ஓகேவா? வினையால் அணையும் பெயர்னா ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும். வினை முற்று பெயரோட தன்மையை வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமல் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயர். பயனிலை மேக்ஸிமம் வினையால் அணையும் பெயர்னா பயனிலையை கொண்டு முடியணும். ஓகேவா? அது தன்மை, முன்னிலை, படைக்க அந்த மாதிரி 3 இடங்கள்லையும் 3 காலங்களையும் எந்த காலத்தில் வேணாலும் வரும். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அந்த மாதிரி எப்படி இல்லை எல்லா காலத்துலையும் வரும். வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார், அந்த மாதிரி பயனிலையை கொண்டு முடியுது. அவர் தான் வந்தாரு, அவன் தான் பொறுத்தீங்க நீங்கள் பூமி ஆழ்வீங்க, அந்த மாதிரி ஒரு இதை சொல்லணும். ஓகேவா? யார் வந்தா அப்படின்னு கேள்வி கேட்டால் அவங்க தான் வந்தாங்க. பொறுத்தா நீங்கள் பூமி ஆளலாம், அந்த மாதிரி சொல்கிறது. ஓகேவா? தொழில் பெயருக்கும் வினையால் அணையும் பெயருக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னா, தொழில் பெயர் வினை பெயரோட தன்மை அந்த தன்மையாகிய வினையையே உணர்த்தி நிற்கும். ஓகேவா? வினை பெயர் தன்மையாகிய வினையை உணர்த்தி நிற்கும் தொழில் பெயர். இது தொழிலையும் அதோட கருத்தாவையும் குறிக்கும். தொழில் பெயர் அதோட தொழிலை பார்க்கும், இது தொழிலையும் கருத்தாவையும் குறிக்கும். தொழில் பெயர் காலத்தை காட்டாது, ஆனால் வினையால் அணையும் பெயர் எல்லா காலத்தையும் காட்டும், முக்காலத்தையும் காட்டும். வந்தவர் அவர் தான் வந்தாரு அப்படின்னு. அதுவே பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் என்ன சொல்லுவோம், கெடுதல், சுடுதல், தள்ளல் விகுதி வர்றதுக்கு மட்டும்தான் வரும். படற்கையே உரியது, இது 3 இடத்துக்கு உரியது. தன்மை, முன்னிலை, படற்கை அந்த மாதிரி 3 இடத்திற்கு உரியது. ஓகேவா? எடுத்துக்காட்டா இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதில் பாடுதல், படித்தல் இந்த மாதிரி தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு தல் அல் அப்படிங்கிற விகுதியில் முடியணும். அதுவே இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பாடியவள், படித்தவர் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இது தல் அல்லல் முடியும். ஆனால் இது யார் பாடினா யார் படித்தா அந்த மாதிரி கொஷின் கேட்கும் ஒருத்தவங்கள.
இவங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லணும். ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்கிறத தான் வந்து நம்ம வினையால் அணையும் பெயர்னு சொல்லுவோம். இப்போ இது தள்ளல்னு வரும். அப்படி வராமல் இவரும் தான் பாடினாங்க, இவங்க தான் படித்தாங்க, ஆண் பெண் இந்த மாதிரி வேறுபட்டு காமிச்சது அப்படின்னா இதை வந்து வினையால் அணையும் பெயர்னு சொல்லுவோம். சரி, இன்னேற்ற கொஷின்ஸ் கேட்கலாமா? நாளைக்கு வந்து இந்த புக் பேக்கில் இருக்கிறதுக்கு ஆன்சர் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளபெடைக்கான வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஒற்றளப்படையில் மொத்தம் எத்தனை மெய்யெழுத்துக்கள் அளபெடுத்து வரும்? ஓகேவா? எத்தனை மெய்யெழுத்துக்கள் ஒற்றளப்படையில் அளபெடுத்து வரும்? ஃபோர்த் கொஷின் மொழியோட 3 வகை என்ன? எத்தனை வகைப்படும்? மொழி எத்தனை வகைப்படும்? அவை. ஓகே, அடுத்து ஃபிஃப்த் கொஷின் வினையால் அணையும் பெயருக்கான எடுத்துக்காட்டுகள் என்ன? நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஓகேங்களா? இதை வந்து ஆன்சர், இந்த 5 கொஷினுக்கும் ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம கூட படிச்சுட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயல் வந்து நம்ம முடிக்க போகிறோம். நாளைக்கு வந்து இந்த புக் பேக் பார்த்துட்டு இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு இயலோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே ஒரு டெஸ்ட் மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.